சார் ஒரு புள்ளையா சந்தோஷம் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அவனே இந்த கல்யாணத்தை நடத்த முயற்சி பண்றான். எனக்கு என்னமோ இது நல்ல தொடக்கம்னு தோணுது சார். அவங்களுக்கும் உணர்ச்சிகள், ஆசா பாசங்கள்னு எல்லாமே இருக்கு சார். அதையே நினைக்க மறந்துடுறீங்க. அதை எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி தான் சந்தோஷ் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க போறான். அவன்தான் சார், அவன்தான் அம்மாவை உண்மையா புரிஞ்சுக்கிட்ட புள்ள. நானும் அவனோட நல்ல எண்ணத்துக்கு மதிப்பு கொடுத்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஒரு வயசுக்கு மேல நமக்குன்னு ஒரு துணை வேணும் சார். தனியா இருக்கிற நீங்க கண்டிப்பா அதை உணர்ந்திருப்பீங்க. அதுக்குதான் சார் இந்த கல்யாணம். எனக்கு லக்ஷ்மி, லக்ஷ்மிக்கு நானும் ஒரு துணை, அவ்வளவுதான் சார். எல்லோட்டமா பார்த்தா இந்த கல்யாணம் தப்பா தான் தெரியும். ஆனா எங்க நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா இது தப்பு இல்லைன்னு உணர்வீங்க. டேய், நீ நல்லா சமைப்பன்னு தெரியும், ஆனா பிரமாதமா பேசுவன்னு இப்பதான் தெரியும். இப்படி பேசி பேசிதான் என் குடும்பத்துல எல்லாரையும் கவுத்திருக்கல்ல. ஆனா உன் பருப்பு என்கிட்ட வேகாது. நான் வாத்தியாரா இருந்தவன்டா. எத்தனை பேருக்கு உன்ன மாதிரி பாடம் எடுத்திருப்பேன். இந்த கல்யாணம் ஒரு நாளும் நடக்காது. அந்த சந்தோஷ் தானே இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்துறான். அவனை தப்புனா இந்த கல்யாணம் தானா நிக்கும்டா. என்ன என்ன பாக்குற? லட்சுமி வளர்க்கிற குழந்தை சந்தோஷுக்கும் ஆதிராவுக்கும் பிறந்தது. அதுக்குண்டான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. நீ என்ன காப்பாத்தினதும் ஒரு வகையில நல்லதா போச்சு. நான் எதுக்கு செத்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்? நான் இந்த ஆதாரத்தை கல்யாண மண்டபத்துல எல்லாரும் முன்னாடியும் காட்டினா பவி கோச்சுக்கிட்டே சந்தோஷ் முஞ்சில காரி துப்பிட்டு போயிடுவா. அப்புறம் கல்யாணமா கருமாதி கூட நடக்காதுடா. சார் ப்ளீஸ் சார், அவசரப்பட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க சார். இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சா நம்ம குடும்பமே சதிரி போயிடும் சார். அப்படியெல்லாம் நடக்க கூடாது சார், ப்ளீஸ் சார். ஓஹோ, உனக்கு இந்த உண்மை தெரியுமா? அப்படின்னா அந்த சந்தோஷ் பையனும் நீயும் சேர்ந்துதான் எங்களை முட்டாளாக்குனீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சார் நான் யாருக்கிட்டையும் சொல்லல. வேண்டாம் சார். எனக்கு தெரியும் சார், நீங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். இங்க என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி யாருக்கும் தெரியாம எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல மேடி, இதெல்லாம் எதுவும் சரி வராது. நான் இங்க வந்ததால இந்த குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை பாத்தியா? கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி எல்லாம் நடக்குது. வேண்டாம் மேடி, நம்ம ஆசைப்பட்டு உங்களோட சேர்ந்து வாழறது ஒரு வகையில சந்தோஷம்னா, அவங்களுக்காக விட்டு கொடுத்து தள்ளி போறது இன்னொரு வகை சந்தோஷம். எனக்கு இந்த ஜென்மத்துல விட்டு கொடுத்துதான் போகணும்னு எழுதிருக்கேன்னு நினைக்கிறேன். சார், சும்மா தத்துவம் எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. உங்க மனசு தொட்டு சொல்லுங்க. நீங்க இங்க இருந்து வெளியே போறது உங்களுக்கு சந்தோஷமா? ஏன் சார், நீங்க இப்ப இங்க இருந்து போனீங்கன்னா லட்சுமி மேடம் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த கல்யாணம் நின்னுடுச்சுன்னு மொத்த அபார்ட்மெண்ட்டும் அசிங்கமா பேசும். பெருசா தியாகம் பண்றாங்க, தியாகம். சார், இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண சந்தோஷ் பவியோட நிலைமைய நினைச்சு பாத்தீங்களா? கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறது எல்லாருடைய ஆசையும் மட்டும் இல்ல, உங்க அம்மாவோட ஆசையும் தான். திருவேங்கடம் சாருக்கு தான் ஒண்ணும் ஆகல சார். அவர் கூடிய சீக்கிரம் உங்களை புரிஞ்சுப்பாரு சார். பிளீஸ் சார். அங்க மண்டபத்துல எல்லாரும் உங்களை தேடிட்டு இருக்காங்க சார். நீங்க காணோன்னு வாங்க சார், போலாம். இல்ல மேடி, நான் வரல. நீ என் மேல வச்சிருக்கிற கண்மூடித்தனமான அன்புல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. அந்த குடும்பத்துக்குள்ள நான் வரக்கூடாதுங்கிறதுக்காக திருவேங்கடம் சார் சாகர அளவுக்கு போயிருக்காரு. நாளைக்கு இந்த கல்யாணம் நடந்ததுக்கு பிறகு அவர் ஏதாவது பண்ணிக்கிட்டா வாழ்க்கை பூரா அந்த குற்ற உணர்ச்சியிலேயே வாழணுமா?
இப்ப இந்த கல்யாணம் நின்னாக்க அத பத்தி அபார்ட்மெண்ட்ல ஒரு நாள் 2 நாள் பேசுவாங்க. பவிய சந்தோஷம் ஒரு வாரம் வருத்தமா இருப்பாங்க. லட்சுமி லட்சுமி கொஞ்ச நாள் வருத்தமா தான் இருப்பாங்க. அப்புறம் குழந்தைய பாத்துக்கிறதுல என்ன மறந்துடுவாங்க. இன்னைக்கு பெருசா வருத்தப்படுற விஷயம் நாளைக்கு ஒண்ணு இல்லாம போயிடும் மேடி. காலம் எல்லாத்தையும் மறக்கடிக்கும். நில்லுங்க ஹரி சார். இல்ல, நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் நான் உங்களை போக விட மாட்டேன். ப்ளீஸ் சார். மேடி, இங்க எல்லாரும் உன்னை என் அசிஸ்டண்டா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் என் பொண்ணா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கும் அந்த நினைப்புகள் இருந்தா என் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு என்ன போக விடு. நான் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சுல்ல. நான் கண்ட கனவை அப்பவே சொல்லி அவரு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லிருக்கலாம். இப்ப இப்படி ஆயிடுச்சு பவி. அத்தை, கவலைப்படாதீங்க அத்தை. அவருக்கு ஆக்சிடென்ட்ல பெரிய அடி எதுவும் இல்லைன்னு தானே டாக்டர் சொன்னாரு. அதெல்லாம் அவருக்கு ஒன்னும் ஆயிருக்காது. இப்ப மண்டபத்துக்கு வராம எங்க போனாருன்னு தான் தெரியல. சும்மாவா சொன்னாங்க? ஜாதக பொருத்தமெல்லாம் பார்த்து நல்ல நேரத்துல கல்யாணம் பண்ணணும்னு. சும்மா பிடிச்சு போச்சுன்னு கல்யாணம் பண்ணா இப்படிதான். ஆமா ஆமா, நீங்க சொல்றது சரிதான். இந்த காலத்துல எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி எங்க நடக்குது? பெத்தவங்களா பார்த்து பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இங்க பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நடைமுறையில இல்லாத விஷயத்த பண்ணா இப்படிதான் தடங்கள் மேல தடங்களா வரும். ஆஹா, நாம பத்த வைக்காம தானாவே எரிய ஆரம்பிச்சிருச்சே. நாம கொஞ்சம் எண்ணெய ஊத்துவோம். இங்க பாரு மேடி, அங்க பார்த்தல்ல நீ சொல்லாததுனால என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு. தயவு செய்து சொல்லு, என்னதான் பிரச்சனை? ஹரி சார் எங்க போயிருக்காரு சொல்லு மேடி. ஐயோ சந்தோஷ், எனக்கு எதுவுமே தெரியாது சந்தோஷ். இந்த கல்யாணம் நடக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? அவர் காணோன்னு தான் நான் அபார்ட்மெண்ட்ல போய் பார்த்துட்டு வந்தேன். ஆனா அவர் அங்கேயும் இல்ல. தினேஷ், ஏய் சந்தோஷ், இங்க வா. சொல்றா. இங்க வாடா. டேய் மச்சான், நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்க ஒயிட் கலர்ல ஹரிசாரோட கார் நிக்குதான்னு ஃபுல்லா தேடி பாரு. சரி மச்சான். இருந்தா எனக்கு உடனே கால் பண்ணு. ஓகே மச்சான். ஓகே, சீக்கிரம் பாரு. சரி, நான் பார்த்து ஓகே, சொல்றேன். சீக்கிரம். லட்சுமி அக்கா அப்பவே சொன்னாங்க, ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு முன்னாடியே தோணி இருக்கு. நாம தான் யாரும் அவங்க பேச்ச கேட்காம இருந்துட்டோம். ஆஹா, வேதாளம் திரும்பவும் முருங்கை மரம் ஏறிடுச்சு போல இருக்கே. ச்சே, ஹரிசருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா அதை முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இப்படியா தாலி கட்டுறதுக்கு முதல் நாள் ஓடி போறது? ஏய், என்ன பேசிட்டு இருக்கீங்க? எந்த நேரத்துல எப்படி பேசணும்னு அறிவில்ல? ஐயோ பவி, நான் ஒண்ணு தப்பா சொல்லல. அபார்ட்மெண்ட் முழுக்க கல்யாணம்னு சொல்லி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம். இந்த நேரம் பார்த்து மாப்பிளைய காணோம்னா என்ன சொல்ல தோணும்? சரி, முத கல்யாணம், சின்ன பொண்ணு அப்படின்னா கூட யாராவது வேற மாப்பிளைய பார்த்து தாலி கட்ட சொல்லலாம். இந்த கல்யாணத்துல வேற அப்படி செய்ய முடியாதே.
சார் கொஞ்சம் சீக்கிரமா போங்க சார் ப்ளீஸ். ஓகே சார். ஹரி தப்பு பண்ணிட்டா. கல்லுன்னு நினைச்சு கடவுள் சிலையை எட்டி உதச்சிட்டே. நான் உன்னை எவ்வளவோ அசிங்கப்படுத்திருக்கேன். ஆனா நீ எனக்கு இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கியடா. என்னை விட்டு எங்கேயும் போயிடாதடா. அத்தை, எனக்கு என்னமோ நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்களோன்னு தோணுது அத்தை. நீங்க வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹரி சார் இங்க வந்து நிக்க போறாரு. பயப்படாதீங்க அத்தை. ஹரி சார் வந்துட்டாரு. பயப்படாதீங்க. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? ஆக்சிடென்ட்ல யதார்த்தமா நடக்கிறது. அதுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் என்னம்மா அப்படி தப்பா சொல்லிட்டான்? அவன சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு தெரியும். அவன் இது வரைக்கும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கூட பண்ணது கிடையாது. இப்ப போய் இடிக்கிறான்னா என்ன அர்த்தம்? இந்த பொண்ணு வந்த நேரம் தானே. என் கவனக்குறைவுதான் காரணம். மற்றபடி லக்ஷ்மிக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தயவு செஞ்சு இதை சென்டிமெண்டாலாம் பார்க்காதீங்க. அது எப்படிப்பா பார்க்காம இருக்க முடியும்? அந்த பொண்ணுக்கு முதல் கல்யாணத்துல அதிக நாள் வாழுன்னு சொன்னாங்க. நல்ல ராசி உள்ள பொண்ணா இருந்தா ஏன் கொஞ்ச நாளே தாலி இருக்க போற? இங்க பாரு கரி, இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு கல்யாணம் பண்ண போற. இந்த வாழ்க்கையாவது உனக்கு கடைசி வரைக்கும் வரணும் தான் நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம். முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க. பார்த்து நடந்துக்க, அவ்வளவுதான் நாங்க சொல்ல முடியும். இந்த பாருங்க, சொந்தம் எல்லாம் எதுக்கு வரும் எப்படி வரும்னு எனக்கு நல்லா தெரியும். இது ஏன் வாழ்க்கை. நான் லக்ஷ்மியோட நல்லா வாழ்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இத பத்தி இனிமே யாரும் பேச வேண்டாம். நல்லா சொல்லுங்க ஹரி சார், நல்லா சொல்லுங்க. பா, அடுத்தவங்களோட வாழ்க்கையில தலையிடுறதே இந்த சொந்தங்களுக்கு வேலையா போச்சு. பாவம் லட்சுமி அக்கா, அவங்கள போய் குறை சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவங்க பேசுறதுல என்ன தப்பு இருக்கு பிரதீபா? நீ ஆமா, ஏதோ ஹரி ஒண்டி கட்டியா இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, வீட்டு வேலையெல்லாம் சொன்னா செய்யறாரு. அப்படி பார்த்தா ஒரு ஆதாயத்துக்காக தானே அவங்க இவரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனாலதானே இந்த கல்யாணமே நடக்குது. என்ன பேசுற நீ? சார், நான் உங்களுக்கு வேண்டப்படாதவதான், சொல்ல போனா எதிரி. என்னாலதான் நீங்க ஜெயிலுக்கும் போனீங்க. ஆனா நான் பேசுறது தப்புன்னு இங்க இருக்கிற உங்க சொந்தக்காரங்க யாராவது சொல்லட்டும்
பார்க்கலாம். எல்லாத்தையுமே அரைகுறையா தான் சொல்லுவியா? பாரு அவங்க என்னென்ன புரியாம முழிக்கிறாங்க. உனக்கு எல்லாரும் முன்னாடி நசிக்கப்பட்டது வேலையா போச்சு. பா பொறுமையா சொல்ல மாட்டியா? ஐயோ போதும், இந்த சண்டே அப்புறம் வச்சுக்கோங்க. முதல்ல என்ன விஷயம்ன்றத சொல்லுங்க. சாரி மேடம், இங்க ஒரு ஃபேமஸ் உங்க வெட்டிங்க பத்தி கேள்விப்பட்டு உங்களை இன்டர்வியூ எடுக்கணும்னு வந்திருக்காங்க. ஆமா மேடம், நீங்களும் ஹரி சாரும் வந்து இந்த இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா இந்த வெட்டிங் வேர்ல்ட் ஃபேமஸ் ஆயிடும். எஸ். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமே. கல்யாணம் பண்ணிக்கிறத யாராவது இன்டர்வியூ கொடுப்பாங்களா? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதல்ல செய்யற வேலையை இன்டர்வியூ கொடுக்கறதா? மேடம், நீங்க மட்டும் இந்த சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்து பாருங்க. அப்புறம் செல்போன் வச்சிருக்கிற எல்லாருமே உங்க கல்யாணத்தை லைவா எடுக்கணும்னு வந்து நிப்பாங்க கல்யாண மண்டபத்து வாசல்ல. இத பாருங்க, கல்யாணம்ங்கிறது இங்க 2 பேரோட தனிப்பட்ட விஷயம். எங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிடுறது அவங்களோட வாழ்த்தையும் ஆசீர்வாதத்தையும் வாங்குறதுக்கு தான். இந்த மாதிரி பேட்டி கொடுக்கறதெல்லாம் தேவையில்லாத பப்ளிசிட்டி. அது எங்களுக்கு வேண்டாம் ப்ளீஸ். அது எப்படி மேடம் பேசி வச்ச மாதிரி 2 பேரும் ஒரே மாதிரி சொல்றீங்க? ஹரி சார் கிட்ட போய் சொல்லும் போதும் அவரும் இதையே தான் சொன்னாரு. அத்தை, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இந்த கல்யாணம் சாதாரண கல்யாணம் இல்ல அத்தை. ஒரு சோஷியல் மோட்டிவேஷனுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆமா அத்தை, சொசைட்டில உங்கள மாதிரி சிங்கிள் மதர்ஸ் எத்தனையோ பேரு அவங்களோட ஆசையும் கனவுகளையும் பூட்டி வச்சுட்டு குடும்பம் குழந்தைன்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் உங்க இன்டர்வியூ ஒரு தைரியத்தை கொடுக்கும். அத்தை, இது மூலமா யாராவது ஒருத்தருக்கு பயனானா கூட அது நல்லது தானே. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருந்துட்டு போகட்டுமே. ஓகே சொல்லுங்க அத்தை. அதெல்லாம் சரிதான் பவி, ஆனா எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்குது. என்னது, உங்களுக்கு கூச்சமா இருக்கா? எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி ஆர்ஜே நீங்க, உங்களுக்கு போய் கூச்சம் சொல்லலாமா? ஓ, இதுதான் யானைக்கும் அடி சறுக்குன்றதோ? ஐயோ போதும் போதும், இன்னும் மாறி மாறி இந்த மாதிரி மொக்கையெல்லாம் போடாதீங்க. நீங்க போய் இன்டர்வியூ வேலையை பாருங்க, நான் அத்தையை கூட்டு வரேன். இல்லடா, அத்தையும் ஹரிசரும் இப்படி ஜோடியா உட்கார்ந்து இருக்கும் போது குழந்தையும் கூட இருந்து போட்டோஸ் வீடியோஸ்ல எல்லாம் வந்தா நல்லா இருக்கும்ல. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, இது அவங்களுக்கான டைம். அவங்க தனியாவே இருக்கட்டும். சரிடா. அவர் ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் மேரேஜ் லைஃப். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். கேள்வி கேட்கலாங்களா? இந்த வயசுல போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களேன்னு உங்களை பத்தி தப்பா பேசுறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இங்கிலீஷ்ல ஏஜ் இஸ் ஜஸ்ட் a நம்பர்னு சொல்லுவாங்க. நானும் அதைத்தான் சொல்லுவேன். சூப்பர் மேடம், சூப்பர். பாத்தியா, அத்தை இங்கிலீஷ்ல எல்லாம் கவுண்டர் கொடுக்கறாங்க. மேடம், இந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் ஏன் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? வாழ்க்கையில கல்யாணம் ஒரு சின்ன பார்ட் தான். பாருங்க, 20 வயசுல கல்யாணம் பண்ணும்போது வராத கேள்வி 50 வயசுல பண்ணும்போது ஏன் வருது? ஏன்னா கல்யாணங்கும் போது இங்க எல்லாருக்கும் ஒரு காமன் ஒப்பீனியன் இருக்கு, அதுதான் தாம்பத்தியம். ஆனா ஒரு வயதுக்கு மீறின கல்யாணத்துல அன்புதான் பிரதானமா இருக்கும். எங்க 2 பேருக்குள்ள இருக்கிறதும் அதே அன்புதான். ஹரி சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க இத்தனை வயசு வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம இருந்துட்டு இப்போ விடோவான லட்சுமி மேடத்தை கல்யாணம் பண்ணிக்க என்ன காரணம்? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? லக்ஷ்மிக்காக நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன்.
அதுதான் காரணம். நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது எனக்கு லக்ஷ்மியோட சேர்த்து ஒரு அழகான குடும்பமும் கிடைக்குதுங்கிறதுக்காக தான். மேடம், நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏற்கனவே ஒரு குழந்தையை தத்தெடுத்திருக்கிறதா சொல்றாங்க. அது உண்மையா? ஆமா, உண்மைதான். பிறந்த உடனே அம்மாவை இழந்த அவனுக்கு யாரும் இல்ல. அதான் அவனை தத்தெடுத்து நாங்க வளர்க்கறதா முடிவு பண்ணோம். அந்த குழந்தைக்கு அம்மா இறந்துட்டாங்க, சரி, அப்பா யாரு? சார், என்ன சார் கேள்வி இது? அப்பா நான் தான். அத்தை, செம்ம அழகா இருக்கீங்க. ஏன் கண்ணே பட்டுரும் போல இருக்க அத்தை. முதல்ல உங்களுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். ஆமா, அதுதான் முதல்ல பண்ணணும். ஹரி, காத்திருந்து லேட்டா கல்யாணம் பண்ணாலும் நல்ல கலரா சினிமா நடிக்க மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கேன். இத போய் நம்ம ஊர்ல சொன்னா வாய பொழப்பானுங்க. பாத்தியா குசும்? ஏன் ஹரிசாருக்கு மட்டும் என்ன குறைச்சலு? இந்த வயசுலயும் சின்ன பையன் மாதிரி அழகா தானே இருக்காரு. என்ன நான் சொல்றேன்? என்ன சப்போர்ட்டுக்கு ஆள் ரெடி பண்ணிட்டீங்க போல. எவ்வளவு இடைஞ்சல் பண்ணியும் இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டாங்களே. ஜோடியா அவங்கள பாக்கும்போது அப்படியே பத்திக்கிட்டு வருது. இந்த ஒரு ராத்திரியில ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். யோசி பிரதீபா. அக்கா, நான் கும்பிட்ட சாமி என்னை கைவிடல. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. உங்க 2 பேரையும் இப்படி பாக்கும்போது ரொம்ப ஆனந்தமா இருக்கு தெரியுமா? ஆல் தி பெஸ்ட். வாங்க உட்காருங்க. உட்காருங்க. ஓ ஓ ஓ ஓ. ஆமா, முக்கியமான ஆளை விட்டுட்டீங்க. இந்த குட்டி வா 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 வா. அழாத அழாத. செல்லம், இங்க பாரு. அச்சு குட்டி. என்னம்மா, யார்கிட்ட செல்லம்? சரி சரி. அந்த மாலை எடுத்து கொடு. என்ன கொடுப்பா, போடுங்க. இந்தப்பா, இது எடுத்து கொடுத்துருங்க. ஓ ஓ ஓ. இந்த லட்சுமி குட்டி, இவனை புடிய. இவனை கொஞ்சம் புடிய. நீ வச்சுக்கோடா. இவனை புடின்னு சொல்றான்ல, கேட்க மாட்டியா? என்னடா எல்லாரும் பாக்குறாங்க, நீ வச்சுக்கோ. திரும்ப அழ போறான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்கப்பா. சார் இந்தாங்க. இந்தா லக்ஷ்மி. இது தேங்க்யூ. மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன் மடி மீதுதான் கண்மூடுவேன், காதோடுதான் நான் பாடுவேன். என்ன சார் திடீர்னு இப்படி நிறுத்திட்டீங்க? பாவா. சோ லேடிஸ் ஃபர்ஸ்ட்ல மேடம் பண்ணதால ஜென்ஸ் ஃபர்ஸ்ட் வேற யாரு? நம்ம ஹரி சார் தான். பாடுங்க சார், பாடுங்க. பாடவா உன் பாடலை, பாடவா உன் பாடலை, என் வாழ்விலே
ஓர் பொன் வேளை என் வாழ்விலே ஓர் பொன் வேளை பாடவா உன் பாடலை என் சார் ஏ அப்படின்ற எழுத்துல முடிச்சிருக்காரு. சோ லேடிஸ் நீங்க ஏ அப்படின்ற எழுத்துல ஆரம்பிங்க பாப்போம். ஏவா ஏவா பாடுங்க. ஏ இருங்க பாடுவோம் 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 பாடுங்க. என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட கண்ணன் ஊரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. பாடுங்க பாடுங்க. நான் ஏய் இப்ப நான் பாடுறேன். சூப்பர்ரா. நீ நடந்தால் நடை அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒருவன் தான் அழகு அழகு. சந்தோஷ் ஏன் அப்படி இருக்கா? திருவேங்கடம் சாருக்கும் எனக்கும் குழந்தைய பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சதுல இருந்தா அவன் இப்படி டென்ஷனா இருக்கான். நாங்க 2 பேருமே அவனுக்கு ஆதரவா தானே இருக்கோம். இந்த உண்மை எங்க கிட்ட இருந்து வெளியே போகாதுன்னு அவனுக்கும் தெரியும். இருந்தும் அந்த குழந்தை இங்க இருக்கிறது அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. கல்யாண நேரத்துல இந்த விஷயம் லக்ஷ்மிக்கு தெரிஞ்சா ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. இந்த நேரத்துல சந்தோஷ்க்கு குழந்தை மேல இருக்கிற கோவம் அதிகமாயிட்டே தான் இருக்கு. தப்பு. அவன் ஏதாவது விபரீதமா முடிவெடுத்துட கூடாது. குழந்தை எங்கன்னு லட்சுமி கேட்டதுக்கு ரூம்ல தூங்குறதா சொன்னா இப்ப குழந்தைய தூக்கி வச்சுட்டு நிக்கிறான். மச்சான் யாருக்கும் தெரியாம குழந்தைய கொண்டு வந்துட்டேன். இந்த குழந்தைய புடிச்சுக்கோ. சரிடா கொடு. இந்த துணியை வச்சு மறைச்சுக்கோ. இந்த நல்லா மறைச்சுக்கோ. அன்னைக்கு குழந்தைய சந்தோஷ் தூக்கிட்டு போனப்போவும் இவன் அங்க இருந்தான். யாருன்னு கேட்டதுக்கு என் ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன்னு சொன்னான். அவங்கிட்ட என் குழந்தைய தூக்கி கொடுக்குறான். இத பாரு, இதான் அதோட அக்ரிமெண்ட். எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா சைன் வாங்கியிருக்கேன். சீக்கிரமா வெளியில போ. எதுவுமே டிலே ஆயிடக்கூடாது. யாருக்குமே யார் கண்ணையும் படக்கூடாது. ஓகேவா? ஓகேடா. எல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. உன்னை காணோன்னு தேடினாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். வரட்டுமா? சந்தோஷ் சார், என்ன சார் இது? முகூர்த்த நேரம் நெருங்க போது நீங்க ட்ரெஸ் பண்ணாம இங்க வந்து நிக்கிறீங்க. வாங்க மாத்துங்க. குழந்தை எங்க? குழந்தை இப்பதான் சார் பால் கொடுத்து ரூம்ல தூங்க வச்சிருக்கேன். கல்யாணம் முடிஞ்சு பாத்துக்கலாம் சார். வாங்க சார், நீங்க வாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம். சார் முகூர்த்த நேரம் நெருங்க போகுது சார். அங்க கன்ஃபியூஷனா இருப்பாங்க. நீங்க வாங்க சார், ப்ளீஸ் சார், வந்து ரெடி ஆகுங்க. ஹரி சார். சந்தோஷ், போய் சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். சார் சார், நான் எதுக்கு போய் சொல்லணும்? ஐயோ, நீங்க வாங்க சார், வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போய் ரெடி ஆகலாம். ப்ளீஸ் சார், அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வாங்க. எனக்கு எல்லாமே தெரியும். நீயும் உன் ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்துட்டேன். நீ அன்னைக்கு குழந்தைய தூக்கிட்டு போய் அவனை பார்த்தப்பவே எனக்கு அவன் மேல சந்தேகம் இருந்துச்சு. நீ ஏதோ சொல்லி சமாளிச்சுட்ட. இப்ப நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். என்கிட்ட போய் சொல்லாத. குழந்தைய என்ன பண்ண போற? என்ன பிளான் வச்சிருக்க? என்ன பிளான் வச்சிருக்க? சொல்லுடா. அந்த குழந்தை மேல இருக்கிற அன்பு ஏன் சட்டையை இப்ப பிடிக்க வச்சிருச்சுல? நான் எதுவுமே தப்பா ஒன்னும் பிளான் பண்ணல ஹரி சார். அந்த குழந்தைக்கு நல்லதுதான் நான் பண்ணிருக்கேன் சார். தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவன் நம்ம குடும்பத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதியே இருக்காது. அதுதான் அவனை குழந்தை இல்லாத ஒரு ஆஸ்திரேலியன் தம்பதிக்கு தத்து கொடுத்துட்டேன்.
என்னம்மா அது மாப்பிள்ளை அடிச்சிட்டு வரதுக்கு இவ்வளவு நழியாருது முகூர்த்த நேரம் முடிய போறது மாப்பிள்ளை வந்தாதானே கல்யாணம் பண்ண முடியும் அட எங்கப்பா மாப்பிள்ள கூட்டிட்டு வர போட ஆளையும் காணோம் பேரையும் காணோம் அவர் வருவாரா இல்லையா ஏப்பா எனக்கு என்னமோ ஆரம்பத்துல இருந்தே தப்பாவே தோணிக்கிட்டு இருக்கு. ஆஹா நமக்கு சாதகமா ஏதோ நடக்கிற மாதிரி தெரியுதே. இவ்ளோ நேரம் இருந்த ஹரி சார் தாலி கட்டுற நேரத்துல எங்க போயிருப்பாரு? எது எப்படியோ இந்த சிச்சுவேஷனை நமக்கு சாதகமாக்கி கல்யாணத்தை நிறுத்திட வேண்டிதான். பவி எங்க அவரு? மேடி ஹரி சார் எங்க? ஹரி சார ரூம்ல காணும் மேடம். குட்டி குட்டி எங்க? குழந்தை எங்க? பவி குழந்தை எங்க? அத்தை குழந்தைய காணும் அத்தை. ஐயோ எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், எங்க போனாங்கன்னு ஒன்னும் தெரியல. இரு இங்கதான் இருப்பான். அப்பா அப்பா குழந்தைய பாத்தீங்களா? இல்லம்மா. ஹரி சாரும் காணும் சொல்றா, குழந்தையும் இல்லைன்னு சொல்றா. எங்கேயுமே காணும். ஐயோ அத்தை அத்தை கண்டிப்பா வந்துருவாங்க அத்தை, தைரியமா இருங்க. அக்கா இல்ல இல்ல எனக்கு என்னமோ ஹரி சாரும் சந்தோஷம் ரெண்டு பேருமே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே, குழந்தையும் வர காணும். இதெல்லாம் வச்சு பாக்கும்போது பெரிய பிரச்சனையா இருக்குமோன்னு தோணுது எனக்கு. பிரதீபா ப்ளீஸ் ஏன் இங்க வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி நேரத்துல தைரியம் கொடுக்கற மாதிரி பேசாம ஏன் நீங்க நெகட்டிவா பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ பவி இல்ல பவி, எனக்கும் ஹரி சார் முகூர்த்த நேரத்துக்குள்ள வந்துடணும்னு ஆசை இருக்காதா என்ன? லட்சுமி அக்காவையும் ஹரி சாரையும் மனக்குளத்துல பாக்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையா தான் இருக்கு. ஆனா நடக்கிறதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப பயமா இருக்கே பவி. பவி இன்னும் யாரும் வர மாதிரி தெரியல. நீ திரும்பவும் போன் பண்ணு, ஹரி சாருக்கு போன் பண்ணு, யாராவது ஒருத்தர் போன் எடுப்பாங்கல்ல. பல தடவை ட்ரை பண்ணிட்டேன், ரெண்டு பேரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ கடவுளே, ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குதோ? அவங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. இப்பதான் ஹரி சார் ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. திரும்பவும் அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது கடவுளே. பிரதீபா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாது உனக்கு? பிரதீபா சொல்றதுல என்னமா தப்பு இருக்கு? மண்டபத்துல இருந்த அவங்க ரெண்டு பேரையுமே காணோம், போன் அடிச்சாலே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஆயிருக்குன்னு சந்தேகப்பட மாட்டாங்களா? முதல்ல போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தா அவங்க கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா.
ஏய் அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்க. நில்டா